பாடுகளையும் சுமைகளையும் சுமந்து சோர்ந்து போய் கர்த்தர் எனக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் கொடுத்தால் நலமாயிருக்குமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது 1 நாளாகமம் 23:25. கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறி இருக்க பண்ணினார். ஒரு வேலையை முழு நோக்கத்தோடு நாம் செய்யணும்னா சுற்றிலும் பிரச்சனை இல்லாம நம்முடைய மனது இளைப்பாறுதலோடு அமைதியோடு இருக்கணுங்க. அப்பதான் அந்த வேலையை ரொம்ப ப்ராப்பரா நம்மளால செய்து முடிக்க முடியும். எங்க பார்த்தாலும் விரோதிகள் நோயின்னு பிரச்சனையின் மேல் பிரச்சனையை கலப்புனா நம்ம வேலையை நம்மளால எப்படிங்க செய்ய முடியும்? பிரச்சனையை பாக்குறதா வேலையை பாக்குறதா? இதுக்குதான் 1 ராஜாக்கள் 5:4 சாலமோன் சொல்லுகிறார், இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. சமயம் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்திருக்கிறீங்களா? என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதலை தரேன்னு சொல்றாரு. நம்முடைய பாரங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாருங்க. இப்போது அவரை நம்பி விசுவாசித்து அவர்கிட்ட நாம் போய் அந்நாளை போல நம் இருதயத்தை ஊற்றி போடுவோமானா நமக்கு தேவையான இளைப்பாறுதலை நமக்கு தந்து நம்முடைய பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. அப்பா, என் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டு ஓடி ஓடி மற்றவர்களுக்காகவே உழைத்து எனக்கு என்று ஒண்ணும் இல்லப்பா, மனவேதனை மட்டுமே மிச்சமா இருக்குது. எனக்கு இளைப்பாறுதல் தேவை. தேவரீருடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என் சுமைகளை நீர் சுமந்தீரே சிலுவையில், இப்பொழுது என் பாரத்தை நீர் சுமந்து என்னுடைய இளைப்பாறுதலை எனக்கு தருவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.